அம்மா ராணி வீட்டுக்காரன் வந்தா எங்க அப்பா வந்தாரு தீபாவளி பலகாரம்லாம் குத்துட்டு போயிட்டாரு சொல்லு என்ன அவனுக்கு என்ன கொடுத்தாலும் கொடுக்கலன்னு தான் சொல்லுவான் அந்த கூமுட்டை அப்படிலாம் சொல்லாதுப்பா அவரு வேற என்ன அதை விட அசிங்கமா சொல்றியா அவனை பார்த்தா மட்டும் மாப்பிள்ள மாறணும் கொஞ்சம் காலெல்லாம் உழுவேன் அப்புறம் என்கிட்ட வந்து அவன் கூமுட்டை மண்ணா கட்டி அப்படி இப்படின்னு திட்டுவான் நீ லாஸ்ட் மட்டும் திருந்த மாட்டேப்பா நீ அம்மா என்ன திருந்துன்னு சொல்றியா நான் திருந்து இருந்தாக்கா 3 பேருக்கு கல்யாணமே ஆயிருக்காது கல்யாணம் பண்ணி கிழிச்ச நீ பண்ண தப்புக்கு நாங்க காலம் முழுக்க அவங்கிட்ட திட்டு வாங்கி கிடக்க வேண்டியதா இருக்கு என்னம்மா திட்டானோ வருத்தவன ஏன்பா இவ்வளவு கோவத்துல இருக்கிற மாப்பிள்ள வந்து என்ன பண்ணுவேன் படாலும் அவன் காலில் விழுந்து மாப்பிள்ள என் பொண்ணை தட திட்டாத மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அழுது அவன் காலை கழுவி விட்டு போவோமா நீ கோவப்பட்டதை பார்த்தா சூறாவளி மாதிரி பொங்கி எழுவுன்னு பார்த்தா இப்ப சுண்டக்க மாதிரி சப்புன்னு ஆயிட்ட இப்ப எங்கப்பா கிளம்பிட்ட என்னம்மா நீ மட்டும் தான் பொண்ணா உனக்கு மேல 2 பேர் இல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாலே நான் இந்த தீபாவளி போறல இந்த பாரு நடுவுல அக்கா வீட்டுக்கு தான் போறேன் ஏமா நில்லுப்பா நானும் வரேன் அக்கா பசங்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது வா கடைக்கு போயிட்டு என்ன திண்டது வாங்கிட்டு போவான் நீ வேறம்மா வயசான காலத்துல கால்லாம் வலிக்குது முட்டியெல்லாம் வலிக்குது நான் அங்க எங்கெல்லாம் சுத்த முடியாது நீ போய் வாங்கினு வா நான் இங்கே நிக்கிறேன் அப்ப இங்கே நில்ல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏய் பேபி எங்க நட திட்டு பாரு பார்த்து நின்னுங்கற ஏய் கட்டையா என் பொண்ணுங்களுக்கு கட்ட பை நிறைய தீபாவளி பலகாரம் எடுத்து வாங்கிக்கிறேன் டேய் திட்டு பையா நீ எப்படா திந்தன இதே சாகல பொண்ணு விட்டு வந்து 1 மாசத்துக்கு சாப்பாடுலாம் ஆட்டி போட்டு வந்துடலாம் பாக்குறியா கரெக்டா பார்த்து வச்ச மாதிரி சொல்றான் என்ன கட்டையா என்ன கட்டையாவா அட இப்பதான் என்னை பாக்குற போல அப்படியே என்னடா பேசுற டேய் நான் கொட்டி நீ எந்த நேரத்துக்கு எப்படிலாம் மூஞ்ச மாத்துன்னு எனக்கு தெரியும் வேற யாருக்கிட்டனா ஏமாத்து என்கிட்ட ஏமாத்தாத எலி நசுக்கிற போல நசுக்கிடுவேன் அன்னைக்கு வாங்கினேன் 500 ரூபா முதல்ல அதை கொடுக்குற உனக்கு பழகுதா வாங்கிதான் பழக்கம் கட்டையா குட்டு பழக்கம் இல்லை டேய் நான் கேட்டு பழகம் இல்லை அதை புடிங்கி தான் பழகம் குறா ஏ கட்டையா விடு கட்டையா உனக்கு பணம் தானே வேணாம் தீபாவளி கழிச்சோடனே உன் பணம் உன் கைக்கு வந்து சேரும் போதுமா இதோட எத்தின் தீபாவளி ஆகி தெரியுமா என்ன என் தலை தீபாவளிக்கு வாங்கினேன் இப்போ எங்க பொண்ணுங்க தீபாவளிக்கு கொடுக்க போறேன் அவள் தானே இந்த நாயை அடிச்சும் திருந்தாது திட்டியும் திருந்தாது கெஞ்சி தான் வாங்கணும் பொழுது ஏ பேபி இந்த தீபாவளி கழிச்சு கண்டிப்பா குத்துடுறா ஒரு 100 ரூபா கம்மி பண்ணியாச்சு கொடுறா கொடுக்கவே போறதுல நினைச்சுக்கிறேன் ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கணுமா சரி கட்டையா கண்டிப்பா குத்துறேன் கட்டையா போயிட்டு வரியா இந்த பக்கம் போறியா ஆமா இந்த பக்கம் தான் போறேன் வண்டி தள்ள போறியா என்ன ஒன்னும் இல்லை கட்டையா என் பொண்ணு கடைக்கு போய்க்குதே நானும் போய் மிச்சர் வாங்கினேன் என் பேரனுங்களுக்கு கிளம்பிடுவேன் வேற ஒன்றும் இல்லை போய் கூட வரட்டான்னு கேட்டேன் உட்காந்து தொலை கடன் கேட்க வந்தே நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிட்டுமே கூட சொல்றேன் பாரு பிச்சைக்காரனுக்கு போந்த எச்சக்காரனா இருப்பான் பொழுது உட்கார கட்டையா ரொம்ப தாகமா இருக்குதா கடையாண்டு விட்டு ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி கொடுத்து போடா போடா நான் கட்டையா கேட்டேன் கம்முனுக்கிற உன்னை பாவனு 1 ரூபா கஞ்சி குத்தா கடிக்க கறி கேப்படா நீ போடா உன்னை போய் இட்டான் நம்பர் இனிமேட்டு என் கண்ணிலே முக்கியாத தீபாவளி முடிஞ்ச உடனே நீயே தந்து காசை குத்துட்டு போற சொல்லிட்டேன் என்ன கம்முனுக்கிற இதெல்லாம் பாம்பு மாரியே தலையாட்டு கண்ணு தெரியல வாங்கறது ஒரு வத்த பாக்கெட்டு இதுல வேற கண்ணாடி ஒண்ணா போய் போட்டு பாரு போ வத்த பாக்கெட்ல வேணா இந்த வாழை ஒரு சீப்பு கொடு நீ வந்தாலே எப்ப பார்த்தாலும் வாயடிக்கு தான் போவ ஒரே ரோதனையா இருக்கு எத்தனை வேணாம் 2 3 இந்தா வந்துச்சு 3 வந்துச்சு எனக்கு எத்தனை போ சரியான பைத்தியக்காரனா இருப்பான் 2 கேட்டா 3 வந்துச்சுன்னு பிச்சு 3 பையனுக்கு வரான் சரியா கணக்குல வச்சுக்க வந்து தரேன் ஏற்கனவே கணக்குல ஏகப்பட்டது கிடக்குது அடுத்த வாட்டி வரும்போது காசு இல்லைனாங்க கடை பக்கம் வராத சரியா உன் கடை பக்கம் வந்தா தானே காசு கேட்ப இனிமே வர போறதே கிடையாது ஏமா வந்தா இதெல்லாம் வாங்கி வை ஏமா எப்படிமா வாங்கின காசு கடன் சொல்லிட்டு வாங்கிக்கிறேன் அப்புறம் தரேன் அப்படியா என்னை விட பயங்கரமா இருக்கிறமா நீ பரவாயில்ல பின்ன ஒன்ன மாதிரி இல்லாம வேற யாரு மாதிரி புளிக்கு பிறந்தது போனியா வாவும் வா போலாம் எப்பா டேய் ஏமா நான் உனக்கு அப்பாவா டேயா அது என் மூளை பொறுத்து நீ நந்தகத்தை பொறுத்து இப்ப நிறைய அக்கௌண்ட்டுக்கு போறமா பெரிய அக்கௌண்ட்டுக்கு போறமா நடு அக்கா வீட்டுக்கு தாம்மா போறேன் பெரிய அக்கா வீட்டுக்கு ஆனா போவேன் எப்ப பார்த்தாலும் பெரிய அக்கா நாங்க அம்மா கிட்ட போட்டு விடல அது வீட்டுக்கு நான் போக மாட்டேன் நடு அக்காவை தான் என் மேல பாசமா இருக்கும் அதுதான் கறி கஞ்சிலாம் ஆக்கி வச்சிருக்கோம் வா போலாம் ஏமா நான் இந்த மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு பெரிய அக்கா கிட்ட சொல்லிட்டு பாரு அது அப்புறம் பச்சை தண்ணி கூட மொண்டு கொடுக்காது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ எனக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கும் கொடுத்தனா சொல்ல மாட்டேன் எனக்கு கொடுத்தத விட அவங்களுக்கு அதிகமா கொடுத்த சொல்லி விட்டுருவோம் பாத்துக்க எம்மா உஷாராக்குது பச்சாது அவங்க ஆத்தாள் ஆட்டமே இருக்குது என்ன ஒன்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சே நீ ஏப்பா பசி எடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியலையா எனக்கு தடவை பசி எடுக்குது பாவப்பட்ட மூஞ்சி மாரி வச்சுக்கிறான் என்ன வாசனை அடிக்குது பேபி ஐயோ அம்மா வச்சுக்கலையும் அவங்க அப்பனும் உக்காந்துக்கிறானுங்க இதை பார்த்தானுங்கன்னு வச்சுக்கோ அப்படியே புரிஞ்சுடுவானுங்க இந்த பாரு எமகாதனுங்க பீமங்கிட்ட குத்தா கூட மிச்சம் தருவாரு ஆனா இவனுங்கிட்ட குத்தாக்கா மிச்சம் எல்லாம் தரவே மாட்டானுங்க இதை புரி வா போலாம்
எப்பா பாத்தியா கட்டப்பை கை மாறுது, கட்டப்பையில எது விஷயங்குது, வா போய் பேபி மடக்குவோம். ஏ பேபி நில்லுப்பா. நான் சொல்லுப்பா. ஏய் சூருக்கு மூஞ்சி, என்ன நான் பாப்போட்டு கூப்பிட்டு நீ பாப்போட்டு கூப்பிடுறியா? என்னைய கலாய்க்கிறியா? உன்னை எப்படி கலக்க முடியும்? பச்சைக்கில நீ என்ன கூல் ட்ரிங்க்ஸா உன்னை கலக்கி குடிக்கிறதுக்கு? அப்படி போடுமா அருவாளை, அதுதான் என் பொண்ணு. அருவாள் எதுக்குமா இங்க போடுறான்? அவன் கைத்து மேலேயே போடு. இதெல்லாம் ஒரு காமெடின்னு சிரிக்கிறான் பாரு. அவன் கதைக்கல, அவன் கைட்டு பார்த்து பாக்குறான்டவன். கைட்டு வா காலை வச்சிட மாட்டான் அந்த காக்ரோச் மூஞ்சிக்கு. ஏதோ பிளான் பண்ணிட்டானுங்க, இவனுக்கு கிட்ட இருந்து கைட்டு போனோம். அண்ணா பச்சைக்கிளி, ஏதோ நல்ல முக்கியமான விஷயம் பேசிக்கிருக்கு பழகுதே. எங்களுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். வாமா ராணி. ஏய் நில்லு. சொல்லு. நான் பஸ்ல இருந்தா பல்லு கைட்டிக்கிண்டா. டேய் பண்ணாடா. டேய் உங்களுக்கு உள்ளாட போடவே தகுதி இல்ல, நீ வந்து என்ன பண்ணாடன்றியா? ஏய் யார பாத்துடா சொன்னா? மகனே ஒண்ணு சொல்லிக்க மாட்டான், என்ன சொல்லியிருப்பா அவன். முனியா உன்னும் கூட நீ ஞாபகத்துல வச்சுக்கிறியா? அந்த கணத்துல நம்ம 2 பேரும் துணி இல்லாத குளிச்சு கிடப்போமே. ஊரெல்லாம் தப்பா பேசும்போது நீ பாவம் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு பச்சை தானே. பக்கத்துல பொண்ணுகிட்ட கூட தெரியாம நீ மாறி பேசிட்டு இருக்க. உன்னை யாருமா பக்கத்துல நிக்க சொன்னது? ஒரு அடி தள்ளி நிக்கிறது. யோ அது நான் சொல்ல வருது தெரியுமா? ஐயோ கோத்து விடுறானே பச்சைக்கிளி, சமாளிப்போம். ஏமா அந்த வத்தல பாக்கெட்டு கொடுமா, அவன் பசியில இருக்கிறான் பாரு. மூஞ்சி எவ்வளவு சோர்ந்து போயிது பாரு. இந்த அப்படி ரொம்ப நல்ல பேபி. அம்மா அந்த பச்சைக்கிளி எப்படி வத்தல் பாக்கெட்டு கொடுத்து அவன் வழிக்கு வர வச்ச பாத்தியா? அதாம்மா அப்பனோட டேலண்ட். அது உன் காசுல கொடுத்துருக்கணும், நான் வாங்கத்தை எடுத்து கொடுத்துட்டேன். அட என்னம்மா உன் காசுனா என் காசுனா எல்லாம் ஒண்ணு தானாம்மா. வாமா போலாம். சூப்பரா இருக்குது இல்லப்பா? ஆமா நம்ம சூப்பரா இருக்குது பேபி, சூப்பரா இருக்குது. பச்சைக்கிளி இதை சாப்பிட்டுனே இருங்க, சாயங்காலம் வந்து சோம்பல் பொடி வாங்கி தரேன். அப்பனும் புள்ளியும் துணி புட்டியா சுகர் வந்து சாப்பிடா. போடா சுகருக்கே நாங்க சோறு போட்டு வாழப்போம், எங்களுக்கே வாப்பா போவானுப்பா. வா வா பெரியா கூட தான் முதலுக்கு அங்க போயிடுவோம். ஏமா நீ சொன்னா கேட்க மாட்ட, அது என்ன நான் திட்ட போது வந்து பாரு. ஏமா ஏமா. யாரு? பிச்சைக்காரனா? பிச்சைக்காரனா? உன்னை பெத்தவன். ஆண்டி தெரியாம சொல்லிட்டேன். பரவாயில்லையா, என் பொண்ணுக்கு நல்ல எண்ணங்கத. அப்பா மேல இவ்வளவு மரியாதையா உனக்கு? இன்னும் சொல்லி முடிக்கலடா, நீ ஒரு எச்சக்காரன்டா. சொன்ன கேட்டியா? அப்பயே சொன்னேன். கழுவி ஊத்துது பாரு எப்படி எல்லாம். குஷ்டி பையனை கூப்பிட்டு அதே என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். கூப்பிட்டது நீ, உங்ககிட்ட சொல்லாம உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியும் போய்? பாத்தியா என் வீட்டுக்கு தீபாவளி பழம் ஊத்துட்டு உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நான் தான் உனக்கு அப்படியே பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன். கோத்து விட்டுச்சே மிளகா மூட்டை. ஐயோ என்ன பண்றது, எப்படி சமாளிக்கிறது? ஏமா நான் கொடுக்கணும்னு தான் சொன்னேன், இந்த கொஞ்சம் நேரம் பொறுத்து போய் கொடுக்கலாம்னு சொன்னேன். அத்தை இப்படி சொல்லுது மாத்தி. நீ எனக்கு தீபாவளி பலகாரம் கொடுப்ப, அதை நான் நம்பணும். சின்ன வயசுல 5 ரூபாய்க்கு சாக்லேட் கேட்டாலும் அம்மா கிட்ட வாங்கிக்கணும். 5 நாள் அலைய விட்டவன் தானே நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது, கேப் மாதிரி. நான் மாறிலாம் இல்லம்மா, உங்க அப்பன் பேபி. உன்னை அக்கா திட்டுதுடா, திட்டு போய் உனக்கு அது கூட தெரியலையா? பெத்த பொண்ணு தானம்மா, திட்டி போட்டேன் எப்படியோ. நீ எங்கடா பெத்த? எங்க அம்மா தானே பெத்தாங்க. எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க, கஷ்டப்பட்டு பெத்தனே. சரி இங்க என்ன வந்து கலாட்டா பண்ணிக்கிறீங்க? கட்டப்பை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க 2 பேரும் முதல்ல. சொன்னா அப்பயே சொன்னா, அது தண்ணி கூட மூடி தராதுன்னு. உன்னை கூட்டின்னு வந்ததுனால அது இந்த மாதிரி பண்ணுது. இல்லன்னு வச்சுக்க, நான் தனியா வந்திருந்தா கறி கஞ்சியா போட்டிருக்கேன். எனக்கு உனக்கு கறி கஞ்சியா போட கல்ல தூக்கி தான் தலையில போட்டிருக்கான். நான் வந்ததால நீ தப்பிச்ச இன்னைக்கு. அம்மா குடிக்க கொஞ்சம் கஞ்சி தண்ணியாவது கிடைக்குமா? கஞ்சி இருக்குது, தண்ணி இல்ல. எப்ப கஞ்சி இருக்குதான், கஞ்சி கேளு. அம்மா கஞ்சாவது கூட அம்மா. டேய் கபோதே, இப்பதான் இருந்த கஞ்சி நாய் குத்துனா வேணா 2 பேரும் நக்கி குடிச்சுப்பாங்க. கட்டப்பைய கூட கலந்து மொத்தமா என்கிட்டே கொடுத்துருந்தா நான் அண்ணனுக்கு உனக்கு கறி கஞ்சியாச்சு ஆக்கி போட்டிருப்பேனா? நீ தான் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு சொன்னேன், நல்லா உனக்கு பிரிச்சு போட்டாங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு வாங்கலே கிடையாது நீங்க. நீ மட்டும் வைக்குமா? வர மழை வருது. பஸ் பேர் கூட காசு போடாம பாரு பண்ணாட.